வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்றைக்கி ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு கும்பராசிக்கான குரு பேச்சு பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வருடம் மே மாதம் 14ஆம் தேதி வந்துட்டு குரு பகவான் உங்களுடைய ரிஷப ராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. அதாவது உங்களுடைய 4வது வீட்டிலேருந்து 5வது வீட்டுக்கு வந்து அவர் பயிற்சி ஆகிறாரு. குரு பகவான் வந்து அவருடைய போகிற இடத்தோட அவருடைய பார்க்குற இடத்த வந்துட்டு அதிக மேன்மைகள் படுத்த செய்வார். ஸோ அதன் முறையே வந்து அவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியிலேருந்து 9வது இடத்தையும் மற்றும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியிலேருந்து 11வது இடத்தையும் மற்றும் வந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. ஸோ அதனால் இந்த வருடம் கும்ப ராசிக்கு வந்துட்டு அதிக மேன்மைகள் கிடைக்க வேண்டிய ஒரு இடமா தான் இந்த பயிற்சியை நம்ம பார்க்குறோம். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவார் இந்த குரு பகவான் நம்ம பார்த்தோம்னா, அவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 9வது இடத்தை பார்க்கறதுனால 9வது இடத்தோட மேன்மைகள் அதிகரிக்கவே செய்வார். ஸோ பொதுவாகவே 9வது இடம் என்றது என்ன, உங்களுடைய ஃபார்ச்சூன், லக்கு, உங்களுடைய தந்தை வழி உறவுகள், உங்களுடைய பில்கிரிம்ஸு, தூர தேசத்து பயணம், பயணத்தினால் வர வெற்றிகள், மேற்படிப்பு, இது எல்லாத்தையும் குறிக்கிற இடம் வந்துட்டு உங்களுடைய 9வது வீட்டு இடங்க. அந்த வீட்டை வந்து குரு பார்க்கறதுனால அதோடைய மேன்மைகள் கண்டிப்பாக அதிகரிக்கவே செய்கிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுடைய தந்தை வழி உறவுகள் வந்து இத்தனை நாள் இருந்த மன கசப்புகள் நீங்கி அங்கேருந்து ஒரு நட்பு கரம் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு தொலைதூர பயணத்துக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க வந்துட்டு இந்த டைம் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்துட்டு இந்த டைம் உங்களால் கண்டிப்பாக பாசிட்டிவாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது இல்லாமல் மேற்படிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட் கிடச்சி அதன் மூலியமாக உங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையை மேன்மை அடையிறதுக்கான வழிவகைகளை வந்துட்டு இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அது இல்லாமல் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு லக் ஸ்தானம் தாங்க. இத்தனை நாள் வந்து தொழில் புரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு லாபத்தை குறிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு குரு பார்க்கறதுனால உங்களுடைய லாப மேன்மைகளையும் கொஞ்சம் அதிகரிக்கவே செய்வார். இது வந்துட்டு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 9வது வீட்டுடைய பலன்களை வந்துட்டு இந்த குரு பகவான் ரொம்ப அதிகரிக்கவே செய்கிறாரு. மற்றும் அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11வது இடத்தை பார்க்குறாரு. 11வது இடம் வந்துட்டு ஒரு லாப மேன்மையை குறிக்கிற இடம். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் ஒரு உபஜயஸ்தானங்க. அந்த உபஜயஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால அதோடைய மேன்மைகளை ரொம்ப அதிகரிச்சிருவார். அதனால தொழில் புரிஞ்சவர்களுக்கு இத்தனை நாள் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டே வரலையேன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப அதிகமான ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் வந்துட்டு நற்செய்திகள், அவங்கக்கிட்டேருந்து ஒரு நட்பு கரம், அவங்க மூலியமாக ஒரு கான்டாக்ட்ஸு, அவங்க மூலியமாக உங்களுடைய கான்டாக்ட்ஸை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவாருங்க. மற்றபடி வந்துட்டு குரு பகவான் அவருடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. ஸோ ராசியை பார்க்கறதுனால இத்தனை நாள் தன்னம்பிக்கையற்ற நிலை இருந்த நீங்கள் வந்துட்டு அதன் மேலும் வந்துட்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு பார்வையாக குரு பார்வை இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக இருப்பீங்க. ஒரு தீர்க்கமான முடிவுகளை வந்துட்டு இந்த டைம் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியுங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு லாபமேன்மைகள், ஒரு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு உங்கள் குடும்பத்திலே வந்துட்டு உங்களுக்கு செல்வாக்கு, இது எல்லாமே வந்துட்டு ஒரு உயர்வுக்கான பாசிபிள் வந்துட்டு அதிகமாக இந்த குரு பயிற்சி இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு அவர் 9வது இடத்துல போகிறதுனால அதனுடைய மேன்மைகளை கொஞ்சம் அதிகரிக்க செய்வார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து அது 2 மற்றும் 11வது வீட்டுக்கு அதிபதி. அவர் வந்துட்டு 5ஆம் இடத்துல போகிறதுனால இது பணம் சம்பந்தமான ஒரு இடத்தை குறிக்கிறது. அதனால் இத்தனை நாள் வந்துட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம் வந்துட்டு ஒரு பெரும்பான்மையான ஒரு பண வரவு வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு குரு பகவான் கொடுக்கவே செய்வார். 5ஆம் இடம்ல வந்துட்டு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டிய இடம், அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால இத்தனை நாள் வந்து தடைப்பட்டு இருந்த குழந்தை பாக்கியம் வந்து இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதில் இருந்த தடைகள்லாம் நீங்கி அதற்கான ஒரு பாசிபிள் வந்துட்டு இந்த டைம் உங்களுக்கு இந்த குரு பகவான் கிரியேட் பண்ணுவார். லவ் லைஃப்பில் இருந்தவங்களுக்கு வந்துட்டு இத்தனை நாள் சக்ஸஸே இல்லை, என்னுடைய லவ் லைஃப் வந்துட்டு நல்லா இல்லை, எனக்கு யாருமே புரிஞ்சுக்கிறவங்க வந்துட்டு இருக்க மாட்டாங்கன்றவங்களுக்கு இந்த டைம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சவங்க, அதன் மூலியமாக உங்களுக்கு சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். 5ஆம் இடம் மற்றும் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஷேர் மார்க்கெட்டை குறிக்கிற இடமும், அப்புறமேட்டு தொழில், அதை வந்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் குறிக்கிற இடம் வந்துட்டு குரு 5ஆம் இடம். அந்த இடத்த குரு பார்க்கறதுனால, அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால வந்துட்டு அதோடைய மேன்மைகள் கொஞ்சம் அதிகரிக்க செய்யுது. ஓவராலாக வந்துட்டு குரு பயிற்சி வந்துட்டு கும்பராசிக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்ட் பயிற்சியாக இருக்குங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு இன்னும் ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலை, அதாவது மேன்மை அடைகிற நிலையாக தான் நம்ம இங்கே பார்க்கணும். தொழில் மூலியமும் சரி, லக்கு மூலியமும் சரி, லாங் டிஸ்டன்ஸ்லையும் சரி, உங்களுடைய குடும்பம் சரி, உங்களுடைய எல்டர் சிப்ளிங்ஸ் நீங்களும் சரி, எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ்
பாசிட்டிவான ஒரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி நம்ம கும்பராசி நேயர்களுக்கு பார்க்குறோம். மற்றபடி உங்களுடைய ராகு கேது பயிற்சிகள் வந்துட்டு முறையே ராசிலையும் மற்றும் கேது வந்து உங்களுடைய 7வது இடத்துலையும் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற ராகு கேது வந்து எல்லாரும் வந்துட்டு ஒரு பயப்படுற ஒரு ராகு கேது பயிற்சியாக தான் நம்ம இங்கே எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் அந்த பயிற்சிக்கு வந்துட்டு ராகு வந்துட்டு குரு பார்த்த ராகுவாக இருக்கார். அதனால் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உங்களுடைய தன்னம்பிக்கையை ரொம்ப அதிகப்படுத்துகிற ஒரு பயிற்சியாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ராகு வந்து அண்டர் கண்ட்ரோல் குருவோட இதில் இருக்கார். அதனால் நீங்கள் அதை பற்றி ரொம்ப மேலும் கவலை கொள்ள தேவையில்லை. மற்றபடி 7 இருக்கிற கேது வந்து சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்தில் வந்துட்டு கிரியேட் பண்ணுவார். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு கொடுப்பாரு. அதை வந்துட்டு நீங்கள் தக்க முறையில் வந்துட்டு நீங்கள் நிவர்த்தி பண்ணிங்கன்னா மேலும் அதை வளர விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு காஷன் வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல கொடுக்குறேன். அப்படியே உங்களுடைய ராசிலேருந்து சனி பகவான் 2வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இத்தனை கடந்த 2.5 வருடமாக உங்களுடைய ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் வந்து யூஸ்வலாக எல்லாத்துலேயும் தடைகளை கிரியேட் பண்ணுவார். பணத்தடை, காரியத்தடை, ஒரு மன அலைச்சல், ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாத நிலையில் இருந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல இருக்கார். ஸோ அதன் மூலிமா அந்த தடைகளை நீக்கி ஒரு பாசிட்டிவான இடத்துல தான் இருக்கார். அது வந்து ஒரு 7 சனியில் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சிகள் வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த 7 சனியை பற்றி, அதாவது கடைசி 2.5 வருடம் இருக்கிற 7 சனியை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருசாக கவலை கொள்ள தேவையில்லை. ஓவராலாக கும்பராசிக்கு வந்து ஒரு above 90% ஒரு நல்ல பயிற்சியாக தான் நம்ம இந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம இங்கே பார்க்குறோம். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த காணொலியில் வந்துட்டு அடுத்த ராசிக்கான குரு பயிற்சிகளோடு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.